ஆட்டிசம் குறித்தான விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஆட்டிசம் பாதித்த குழந்தையின் கையிலேயே கொடியை கொடுத்து அசைக்க செய்து நிகழ்ச்சியை ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியர். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஆட்டிசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீல நிற பலூன்கள் பறக்கவிடச் செய்தார். அதனைத் தொடர்ந்து வாக்கத்தான் நிகழ்வை துவக்கும் போது கொடியை ஆட்டிசம் பாதித்த குழந்தையின் கையிலேயே கொடியை பிடித்து அசைக்க செய்து வாக்கத்தானை துவக்கி வைத்தார். வேர்ல்டு ஆட்டிசம் டே இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் மக்கள் நடுவில், பெற்றோர்கள் நடுவில் இதுக்குண்டான ஒரு இந்த நோய் பற்றி உண்டான ஒரு அறிவுரை கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்குண்டான சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இப்போ கூட நம்ம அந்த ரேலியில் கூட பேசியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு 10 சிம்டம்ஸ், இந்த நோய்க்கு உண்டான ஒரு 10 சிம்டம்ஸ் முதல் கட்டமாகவே நம்ம அது கண்டெடுத்தோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம இது பண்ணுறது, அதுக்கு உண்டான பல ஒரு என்ஜிஓஸ், பல ஒரு சென்டர்ஸ் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக இணைந்து இந்த பணியை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் யாரெல்லாம் இந்த ஆட்டிசம் நோயினால் பாதிப்பு அடைந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே முழுமையாக கண்டறிந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சமூகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு கொண்டு வரதுக்குண்டான எல்லா முயற்சியும் நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக எடுக்கணும்.